இன்றைக்கு வரைக்கும் மிரட்டி கொண்டிருக்கின்ற ஒரு புத்தகம் எது என்று கேட்டால் அவருடைய புத்துயிர்ப்பு என்ற நாவல் தான். அதை ஏற்றால் அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றிய புத்தகமும் கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி அண்ணா கரினானா என்கின்ற அவருடைய அந்த புத்தகம், அது அவர் எழுதின அந்த சிறந்த நாவல்களில் அது ஒன்று. டால்ஸ்டாய் சொல்கிறாரு, என்னை பொறுத்த மட்டும் போரும் அமைதியும் காட்டிலும் எனக்கு பிடிச்சது அண்ணா கரினானா தான் அப்படிங்கிற அந்த நாவல் தான் அப்படின்னு. ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாவல் தமிழில் பின்னாடி படமாக கூட வந்துச்சு. அந்த பேரெல்லாம் மாற்றி புதுசாக வச்சாங்க. தஞ்சை ராமதாஸ் அதுக்கு வசனம் எழுதியிருந்தார். இந்த புத்துயிர்ப்பு, அண்ணா கரினானா, மற்ற போரும் அமைதியும், இன்னும் நிறைய நாவல்கள் இவர் எழுதியிருக்கிறார். அதிகமாக சொல்கிறதாவது எப்போதும் வாசித்து கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கக்கூடியவர். நீண்ட அங்கி போட்டிருப்பாராம், பெரிய தாடி, பால் பார்க்க வித்தியாசமாக இருப்பார். தன்னுடைய பண்ணை நிலத்துக்கு 350 கிலோமீட்டர் தூரத்துக்கு சில நேரங்கள் நடந்து போவாராம். எதுக்காக நடந்து போகிறீங்கன்னு கேட்பாங்களாம். நடந்து போகிற போது தான் நான் என்னுடைய கதாபாத்திரங்களோடு பேசி கொண்டு போவேன் அப்படிம்பாராம். அப்போ நடைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்படி நடந்து போகிற போது அவர் பார்த்த எழுதிய அந்த செய்திகள் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும்.